அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் அமல் செய்வது போல் எந்த அமலும் சாலிகான அமல் இப்போது செய்தால் வேறு எந்த அமலும் எப்போதும் சிறப்பிற்குரியதல்ல. சந்தேகம் கேட்பார்கள் சஹாபாக்கள், வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் பாதையிலே செய்யப்படுகிற புனித போர், வீடு மனைவிகளை விட்டுவிட்டு தன் உயிர் துறப்பதற்கென்று அவன் மேற்கொள்ளுகிற அந்த பயணம் ஜிஹாதை விடவும் இந்த நாட்கள் சிறப்பானவையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அநேகமாக உலகத்தில் ஜிஹாதை விடவும் மேம்படுத்தி கூறப்பட்ட ஒரு சில இபாதத்துகளில் முக்கியமான இபாதத்து அடுத்து வரும் இந்த 10 நாட்கள். 10 நாட்களும் புனிதமானது. பெரும்பாலும் பக்ரீத் பிறை பிறந்து 10 நாட்கள் என்றாலே குர்பானி மாத்திரம் பிரதான அமல் என்று நினைக்கிறோம். இல்லை, 10 நாட்களும் பாக்கியமானவை, 10 நாட்களும் துஆவிற்குரியவை, 10 நாட்களும் இறைவனின் ரஹ்மத்துகள் பூமிக்கு இறங்கக்கூடியவை. எத்தனையோ காலங்களை சிறப்பென்று விளங்கி வைத்திருக்கிற சமுதாயம் இந்த நாட்களில் குர்பானியை மாத்திரமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக மாற்றுகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள், அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற சாலிகான எல்லா அமலும், தான தர்மமாகட்டும், குர்ஆன் திலாவத்தாகட்டும், zikr ஆகட்டும், நோன்பாகட்டும், இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த பாக்கியத்திற்குரியவை. நபி தோழர் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர் சொல்லுவார்கள், இந்த 10 நாட்களிலே மாத்திரம் அவர்களை சந்திக்க முடியாது, வணக்க வழிபாட்டிலே இருப்பார்கள். இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லி தருகிற செய்தி, இதா தഖல அஷ்ரு தில் ஹிஜ்ஜா ஃபலா துத்ஃபிஉ சுரூஜக்கும், துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் வந்துவிட்டால் உங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைக்காதீர்கள். பொருள் என்னவென்றால் இரவெல்லாம் வணங்குங்கள் என்று பொருள். இருட்டாக்கிவிட்டு தூங்க முற்படுவதல்ல இந்த 10 இரவும். 10வது நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள், அல்லது 9வது நாள் அரஃபா நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள். பிறை 1 முதல் 10 வரை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்தில் ஏதாவது கொஞ்சத்தை நாம் உபரியாக செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு வணக்க வழிபாட்டில், அது இரவு தொழுகைகளோ, ஓதுகிற தஸ்பீஹ்களோ, நாம் எடுக்கிற திக்ர்களோ, அல்லது ஜமாத்துகளின் மீது காட்டுகிற பேடுகளோ, மொத்தத்தில் இந்த 10 நாட்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூட்டப்படுவதற்கு காரணமாக வேண்டும் என்பதைத்தான் சிலேடை வார்த்தையில் உங்கள் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிரம்மாண்டமான பொருட்களின் மீது சத்தியம் செய்கிற இறைவன் வலையாலின் அஷ்ர் என்று சொல்லி இந்த 10 நாட்கள் மீது சத்தியம் செய்கிறார். 10 நாள் என்றால் இங்கெல்லாம் ஒத்தப்பட ரெட்டப்படை எல்லாம் கிடையாது. இரட்டைப்படை ஒற்றைப்படை எதுவானாலும் 10 நாட்களும் சிறப்பிற்குரியவை. சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். முஃபஸ்ஸிரீன்களில் அதிகமான பேர் வலையாலின் அஷ்ர் என்பதற்கு, குறிப்பாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னஹா அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்பார்கள். தஃசீர்களில் நிறைய பார்க்கிறோம். தூர்மலை அடிவாரத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு தௌராத் தருகிறேன் என்று வாக்களிக்கிறான் அல்லாஹ். தௌராத்தை பெறுவதற்கு புறப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் நோன்பு இருந்தது நமக்கு தெரியும். 30 நாள் நோன்பை முடித்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கிற ஆவல், அவனோடு பேசுகிற பேரவா, இதுவெல்லாம் சேர்ந்து வாயையெல்லாம் நன்கு துளைக்கிவிட்டு சில கவனங்கள் சாப்பிட்டு விட்டு தூர்மலை அடிவாரத்திற்கு வருகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்ததல்லவா, போய் இன்னமும் 10 நோன்பு வைத்து விட்டு நோன்பு வைத்த வாயோடு வாருங்கள். மேலும் ஒரு 10 நாட்கள் சேர்த்து 40 நாள் பூர்த்தியாகி 40வது நாள் நிற்கிற போது தூர்மலையில இருந்து எல்லாம் வல்ல இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு பேசுகிறான். தௌராத்தின் பலகைகளை அருட்கொடையாய் பூமிக்கு அளிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நோன்பிருந்த நாட்களில் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் அடங்கும். ஒரு நபிக்கு
அந்த நபியிடம் பேசுவதற்கு அல்லது அந்த நபிக்கு வேதத்தை தருவதற்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற நாட்கள் தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கிற இந்த நாட்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் என்று தொடங்குகிற நபிமொழி, ஸஹீஹுல் புகாரியினுடைய நபிமொழியை விளக்க வருகின்ற புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துல்ஹஜ் 10 நாட்களுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துவார்கள். அதுல முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள். மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் என்று உள்ளது இந்த 10 நாட்கள் மட்டும்தான். ரம்ஜானில குர்பானி கொடுக்க முடியாது, ரபியுல் அவ்வலிலே ஹஜ் செய்ய முடியாது. நீங்கள் வேறு மாதங்களில் தொழுகலாம், வேறு மாதங்களில் நோன்பு வைக்கலாம், ஹஜ் செய்ய முடியாது அல்லவா, குர்பானி கொடுக்க முடியாது அல்லவா. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று சொல்லுகிற 5 கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் என்கிற இடம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இதுல எல்லாம் முடியும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை இந்த 10 நாட்கள் சொல்லட்டும், அவன் கலிமா கண்ணியத்தோடு அரங்கேறிவிடும். நிறைய தொழுகட்டும், நோன்பு வைக்கட்டும். அது அரபாவுடைய நோன்பாக இருந்தாலும் நோன்பு உள்ளே வந்து விடுகிறது. ஹஜ் இந்த மாசத்திலே வந்து விடுகிறது. பொருளாதார வணக்கங்களில் மிகவும் சிறப்பான குர்பானி இதற்குள்ளே வந்து விடுகிறது. எல்லா வணக்கங்களும் சேர்ந்து கொள்ளுவதால் இந்த 10 நாட்களுக்கு இந்த சிறப்பு என்று எழுதுவார்கள் ஸஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அவர்கள்.